ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் பொரியல் செய்யலாமா? அது கடாய் வச்சுக்கோங்க. கலக்காய், கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு சோம்பு, மிளகாய் போட்டு வறுத்துக்காங்க, பொடி பண்ணிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை இந்த மாதிரி மஞ்சாத்தூள் உப்பு போட்டு சுடு தண்ணியில் இது பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு போட்டோன்னா வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். அப்புறம் இந்த காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் மஞ்சள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சிறிதளவு தண்ணி வச்சுக்கோங்க. போட்டு மூடி வேக விடுங்க ஒரு 10 நிமிஷம். இந்த வறுத்த இதில் மிக்சியில் போட்டுக்கோங்க. குறப்பாக ரன் பண்ணிக்கோங்க. இந்த குறப்பாக அரைச்சி வச்சுரு இது சேர்த்து காலிஃப்ளவர் ஃப்ரையில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சுட சுட சாதம், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார், காலிஃப்ளவர் ஃப்ரை. இதை நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.